Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஸ்பீக்கரோ இல்லைனா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ வந்து நீங்கள் சோர்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 500 ஹெர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சவுண்டு வந்து லிசனரை நோக்கி வந்து போகுது. இங்கே முன்னாடி பார்த்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேஷ்னரி லிசனர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லிசனர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிசனரை போய் ரீச் பண்ணுறப்ப அந்த சவுண்டோடைய வெலாசிட்டி ஸ்பீட் ரெண்டுமே ஈக்குவல் தான். அதோட வெலாசிட்டி வந்து என்ன இருக்குன்னா 30 மீட்டர்/செகண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வந்து சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆனப்போ அதோட ஸ்பீடு என்ன இருந்திருக்குன்னா 330 மீட்டர்/செகண்டாக வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த லிசனர் ஹியர் பண்ண சவுண்டோட ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னென்னா V/V - Vs × N. இங்கே வந்து என்னங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஃப்ரீக்வன்சி, அது வந்து எனக்கு 500 ஹெர்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுங்கிறப்ப வெலாசிட்டி இல்லைனா ஸ்பீட் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 330 மீட்டர்/செகண்ட். அதை தான் வந்து வின்னு டினோட் பண்ணுவாங்க. நான் V = 330 மீட்டர்/செகண்ட். அடுத்தது விஎஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா அந்த லிசனரோடைய அந்த லிசனர் வந்து ஹியர் பண்ணக்கூடிய சவுண்டோடைய ஸ்பீடு வந்து என்னங்கிறத டினோட் பண்ணுது. அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து என்னங்கிறத பார்த்தோம்னா 30 மீட்டர்/செகண்ட். வெலாசிட்டி ஸ்பீட் ரெண்டையுமே வந்து குழப்பானா ஸ்பீடோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ரெண்டுமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ஓரளவு சிமிலர்லி ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பீட் வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படின்னா வந்து அந்த லிசனர் வந்து ஹியர் பண்ண சவுண்டோடைய வெலாசிட்டி வந்து என்னென்னா Vs = 30 மீட்டர்/செகண்ட். அப்படின்னா N' Vயோட வேல்யூ 330 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டிவைடட் பை Vயோட வேல்யூ 330 மைனஸ் Vsோட வேல்யூ 30 இன்ட்டு N வந்து என்னென்னா 500. இப்போ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா N' = 330 டிவைடட் பை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 300 கிடச்சிருக்கும் இன்ட்டு 500. ஜீரோஸ் வந்து எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். இங்கே ஜீரோஸ் ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது N' = 330 டிவைடட் பை 3 இன்ட்டு 5 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 1s, இது 3 11s, இந்த 0 அப்படியே எழுதிடுறேன். நான் N' = 110 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 550 கிடச்சிருக்கும். அதான் எனக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ. யூனிட் வந்து எப்போவுமே முக்கியம், 550 ஹெர்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.